ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் வித் மீ விஜயலட்சுமி ஜனார்தனன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ராமேஸ்வரம் ட்ரிப்போட பார்ட் 2 வீடியோ தான். விட்டதுலேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நைட் டைம் ஆகிடுச்சு. அதனால் நாங்கள் அங்கே ஹோட்டல் தமிழ்நாடு இருக்கு இல்லையா, அதுலேயே நைட் டின்னரை முடிச்சாச்சு. மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா சாப்பிடக்கூடிய அளவுக்கு அங்கே தான் கொஞ்சம் நல்லா இருந்தது சாப்பாடு. ஸோ அங்கேயே நாங்கள் சாப்பிட்டாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா இப்போ ஆயிரங்கால் மண்டபத்தோட இமேஜ்லாம் இருக்குது. இப்போ மறுநாள் காலையில் நாங்கள் எழுந்திரிச்சு ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணியாச்சு. போகிற வழியில் பார்த்திங்கன்னா விநாயகர் டெம்பிள் இருந்தது. அதுக்கப்புறம் ராமர் பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோயிலுக்கு தான் எங்களை விசிட் பண்ண கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. ஸோ நாங்கள் அங்கே போனோம். போகிற வழி ஃபுல்லாக இந்த மாதிரி ஷாப்ஸ் இருந்தது. இந்த மாதிரி குட்டி குட்டி கடைங்களை பார்த்தா பசங்க விடுவாங்களா, பொம்மை வேணும்னு சொல்லிட்டு என் பொண்ணு வாங்கினா. பட் ரேட் வைஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் காஸ்ட்டு தான். நார்மலாக நம்ம ஊரில் 50 ருபீஸ் கிடைக்கிறதுல இங்கே 100 ருபீஸ் கொடுத்து வாங்குற மாதிரி ஆயிடுச்சு. என்ன பண்ணுறது, இப்போ இந்த ஸ்டெப்ஸில் ஏறி போனால் தான் ராமர் பாதத்தை பார்க்க முடியும். ஸ்டெப்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா பழைய காலத்தில் கட்டினதுனால கொஞ்சம் ஹைட்டாக தான் இருந்தது. அதனால் ஏறுறதுக்கே கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஸோ கஷ்டப்பட்டு தான் ஏறி போகணும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா வெயிலுக்காக அங்கே மேட்டெல்லாம் போட்டிருந்தாங்க. அதனால் கொஞ்சம் சூடு தாங்குற மாதிரி இருக்குது. நான் சொன்னேன் இல்லையா, எங்கேருந்து பார்த்தாலும் நமக்கு அந்த லைட் ஹவுஸ் தெரியும்னு பாருங்கள். இந்த கோயிலேருந்து பார்த்தா கூட லைட் ஹவுஸ் தெரியுது. இப்போ மேலே நம்ம ஏறி போயாச்சு. இதுதான் அந்த கோயிலோட அவுட்லுக்கு. இப்போ இந்த கோயிலில் பார்த்திங்கன்னா ராமரோட கால் பாதம் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதுதான் இங்கே ராமர் பாதம்னு சொல்லிட்டு இங்கே கோயில் கட்டியிருக்காங்க. ஸோ மேலே ஏறி போயிட்டு இது வீடியோ எடுக்க மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா அலோவ் பண்ண மாட்டாங்க. வெளியில் மட்டும்தான் வீடியோ எடுக்கிறதுனால ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பாருங்கள், மேலேருந்து பார்த்தோன்னா சுற்றி இருக்கிற ராமேஸ்வரத்தோட மொத்த வியூவுமே பார்க்கலாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருந்தது. இது ஒரு ஹைட்டான மலை மாதிரி தான் இருக்குது. அதுக்கு மேலே தான் கோவில். இந்த 2 ஓட்டை பார்த்தீங்க இல்லையா, அந்த ஓட்டை வழியாக தான் சாமியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அதை பார்த்துட்டு இப்போ அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா ஸ்டெப்ஸ் இருந்தது. அதில் போயிட்டு என்ன இருக்குது அப்படின்ட்டு பார்க்கலான்னு போனால் அங்கே ஒன்றுமே இல்லைங்க. ஜஸ்ட்டு பார்த்திங்கன்னா இந்த சைட் மாதிரி தான் இருந்தது. அதே போல் எல்லாருமே பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் எடுத்துகிட்டு, என் பொண்ணு எவ்வளோ எனர்ஜியாக அவங்க தாத்தாவை கூட்டிகிட்டு போகிறா பாருங்கள். பட் எங்கனாலலாம் அதை ஏறுறதுக்கே ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த மாதிரி ஃபுல்லாக தண்ணி, அதை சுற்றின இடங்கள் அந்த மாதிரி தான் இருந்தது. இப்போ இதை சுற்றி பார்க்கும்போது நல்லா ஃபோட்டோகிராஃபிக் இமேஜுக்கோ இல்லை இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் நடத்துறதுக்கோ இந்த இடம் சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு உருவம் கிராஸ் ஆச்சு இல்லையா, அவர் தான் என் ஹஸ்பண்ட். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு எல்லாருமே ஃபோட்டோஸில் தான் இன்வால்மெண்ட்டோடு இருக்காங்க. அந்த காலம் மாதிரி இல்லை. இந்த காலம் ஃபுல்லாக எங்கே போனாலும் ஃபோட்டோ எடுக்கலாம், எப்படி எடுக்கலாம். இப்போ நானே வீடியோ எடுக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி தான் எல்லாருமே இருக்காங்க. நான் சொன்னேன் இல்லையா, பாருங்கள் இங்கேருந்து பார்த்தா கூட நமக்கு அந்த லைட் ஹவுஸ் தெரியுது. ஸோ அந்த லைட் ஹவுஸை கவர் பண்ணணுன்றதுக்காகவே இங்கே எல்லாருமே செல்ஃபி எடுத்துகிட்டு இமேஜ் எடுத்துகிட்டு ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருந்தோம். அப்புறம் அங்கேருந்து அப்படியே ட்ராவல் பண்ணியாச்சு. இங்கே வில்லுண்டி தீர்த்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தாங்க. இதோட கதை என்னன்னு நான் இங்கே சொல்கிறேன். எல்லாரோட கதையும் இந்த மாதிரி ஒரு க்ரீன் போர்டில் போட்டிருந்தாங்க. இங்கே பார்த்திங்கன்னா கடலுக்கு நடுவில் ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணறுல மட்டும் தண்ணி வருது. அந்த தண்ணியை எடுத்து எல்லாருக்குமே தராங்க. இதுதான் வில்லுண்டி தீர்த்தம். இதோட கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா, சீதா நம்மளோட ஸ்ரீலங்காலேருந்து காப்பாற்றி கூட்டிகிட்டு வந்தார் இல்லையா ராமர், அந்த டைமுக்கு அவங்க இங்கே சேர்ந்த போது ரொம்ப தாகமாக இருந்தாங்களாம். அவங்களுக்கு தண்ணி தாகம் எடுத்துச்சு அப்படின்னு சொன்னதுனால சுற்றி பார்த்தீங்கன்னா கடல் மட்டும்தான் இருக்குதான். அதனால் ராமர் என்ன பண்ணாராம், அவர் கையில் இருக்கிற அந்த அம்பு இருக்கு இல்லையா, அதை எடுத்து இந்த மாதிரி கடலுக்கு நடுவில் ஒரு வில்லு விட்டு அந்த வில்லு போய் பாஞ்சு அந்த இடம் இந்த மாதிரி கிணறா ஃபார்ம் ஆச்சான். இந்த கிணத்துலேருந்து வரக்கூடிய தண்ணி தான் தித்திப்பாக இருக்குங்க. நிஜமாலே இதில் கொடுத்தாங்க, நாங்களும் குடிச்சு பார்த்தோம். இந்த தாத்தா தான் இதுலேருந்து சேர்ந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு இருந்தாரு. இது ஒரு சேவையாக செஞ்சிட்ருக்காரு. ப்ளஸ் யாருக்கு முடியுமோ அவங்க அந்த தாத்தாக்கு தேவையான அமௌண்ட்டோ இல்லை ஏதாவது ஹெல்ப்போ செஞ்சுட்டு போகிறாங்க. இதுதான் அந்த கிணறு. இந்த கிணறை சுற்றி கடல் இருக்குங்க. இதுலேருந்து தண்ணி எடுத்து அவங்க கொடுத்தாங்க, நாங்களும் குடித்தோம். நிஜமாக சொல்கிறேங்க, ரொம்ப தித்திப்பாகவே இருந்தது. நார்மலாக கடல் தண்ணி உப்பு கறிக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப நல்லாவே குடிக்கிற அளவுக்கு இருந்தது தண்ணி. இந்த கடல் பார்த்திங்கன்னா அலையே இல்லாமல் இருக்குங்க. மற்றதாவது கொஞ்சமாவது அலை வருது, இதில் அலையே இல்லை. இப்போது நெக்ஸ்ட்டு அங்கேருந்து ட்ராவல் பண்ணியாச்சு. அடுத்தது அது பக்கத்துலேயே இருக்கக்கூடிய இடம் தான் அப்துல் கலாம்
நினைவு மண்டபம் இருக்கு இல்லையா, அங்கே போய் விசிட் பண்ணோம். இதுக்கு பார்த்தீங்கன்னா என்ட்ரி ஃபீஸ் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க, ஃப்ரீ தான். இங்கே நீங்கள் உள்ளே போய் எதுவுமே வந்து ஃபோனு செல்ஃபோன்ஸ்லாம் நாட் அலவுடு. ஸோ பேக்ஸ் எல்லாம் வெளியவே வச்சுட்டு வெறும் நம்ம மட்டும்தான் போய் விசிட் பண்ண முடியும். உள்ளே போய் விசிட் பண்ணி பாருங்கள். அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவரோட திங்ஸு, அவர் வச்சுருந்த சூட்கேஸு, அவர் கலெக்ட் பண்ண பென்ஸு, அப்புறம் வந்து அவருக்கு வாங்கின அவார்டு, ப்ளஸ் வந்து அவரோட ட்ரெஸ்ஸஸ், அவருக்கு என்னென்ன திங்ஸ் இருக்கோ அதெல்லாம் வந்து இதுக்குள்ளே வச்சு ஒரு மியூசியம் மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. நீங்கள் இங்கே போய் வந்து விசிட் பண்ணி பாருங்கள், மன நிம்மதி அவ்வளோ சூப்பராக கிடைக்குங்க. ப்ளஸ் வந்து அவரோட ஸ்டாச்சூஸ்லாம் வச்சுருக்காங்க, எல்லாமே மெழுகு சிலைகள். அதெல்லாம் பார்க்கும்போது உயிர் ஓட்டத்தோடவே இருக்குங்க. ரொம்ப சூப்பராகவும் இருந்துச்சு. மெயின்டெனன்ஸ் சான்ஸே இல்லைங்க, அவ்வளோ சூப்பராக மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. ப்ளஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து இதுக்குள்ளவே ட்ரிங்கிங் வாட்டர் ஃபெசிலிட்டிஸும் இருந்துச்சு. அப்புறம் கேர்ள்ஸ்க்கு அப்புறம் ஜென்ஸ்க்கு தனியாக ரெஸ்ட் ரூம்ஸும் இருந்தது. ஸோ வந்து நீங்கள் வந்து கஷ்டப்பட வேண்டிய அவசியமே இல்லைங்க, எல்லாமே இதை சுற்றியே இருந்தது. அதனால் தாராளமாக விசிட் பண்ணி பார்க்கலாம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு நாங்கள் அப்படியே ட்ராவல் பண்ணி இந்த சிவன் டெம்பிள் இருந்தது, பட் அதுக்குள்ளே நாங்கள் போகல. அப்படியே வந்து அதுக்கு ஆப்போசிட்டில் போனோன்னா நமக்கு வந்து சீதா தீர்த்தம்ன்ற ஒரு தீர்த்தமும் இருந்தது. பட் அதில் வந்து தண்ணியே இல்லைங்க, மெயின்டெனன்ஸும் இல்லை. அது வந்து பாழடைஞ்சு போய் எதுவுமே இல்லாமல் தான் இருந்தது. பட் இன்னும் கொஞ்சம் அது என்னன்னு பார்த்து மெயின்டைன் பண்ணியிருக்கலாம். அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டில் பார்த்தீங்கன்னா பஞ்சமுகி அனுமார் அப்படின்றக்கூடிய ஒரு கோவில் இருந்தது. இதுதான் அனுமார் சிலை. இது வந்து பழைய சிலை. பட் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த டைமுக்கெலாம் வந்து அதுக்கு மேலே கூரை இல்லாமல் அந்த சிலை மட்டும் தனியாக நின்றுட்டு இருந்தது. இந்த இமேஜ் தான் வந்து அனுமார் எப்படி பண்ணாங்க, அந்த மிதக்கக்கூடிய கல் இருக்கு இல்லையா, அதை போட்டு அனுமார் வந்து எப்படி வந்து ஸ்ரீலங்காவுக்கு போனாருன்ற கதை இருந்தது. இதுதான் அனுமாரோட சிலை. இந்த கல் காமிக்கிறேன் இல்லைங்களா, இதுதான் வந்து அந்த ஃப்ளோட்டிங் ஸ்டோனுங்க. நிஜமாலே அந்த கல் வந்து தண்ணியில் போட்டு அதுக்கு மேலே ஒரு க்ரில் போட்டிருந்தாங்க. ஏன்னா வந்து பார்க்குறவங்கள டேமேஜ் பண்ணிடக்கூடாது இல்லையா, அதனால் இந்த மாதிரி வந்து க்ரில் போட்டு மூடி வச்சுருந்தாங்க. இதுதான் அந்த ஃப்ளோட்டிங் கல். அது தொடுற அளவுக்கும் இருந்ததுங்க. நீங்கள் வந்து இந்த விரல் வந்து விட்டு இப்படி தொட்டு பார்த்தோன்னா அது அமுக்கி விட்டாலும் மேலே தண்ணியிலே தான் ஃப்ளோட் ஆகிட்டு இருந்தது. ஸோ அதை முடிச்சுட்டு அப்படியே ஆப்போசிட்டில் வந்து ஒரு கோவில் இருந்தது. அதை சும்மா அப்படியே பார்த்துட்டு அங்கேருந்து அப்படியே ட்ராவல் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ எங்கே போக போகிறோன்னா தனுஷ்கோடி கிட்ட தான் போக போகிறோம். தனுஷ்கோடிக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா கோதண்ட ராமர் கோவில் அப்படின்னு ஒரு கோவில் இருக்குது. அதை வந்து விசிட் பண்ணிவிட்டு அதோட கதை என்னன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். பாருங்கள், பார்க்கும்போது சூப்பராக இருக்குது இல்லையா. அதுவும் நம்ம தமிழ்நாடோட எண்டு, இந்தியாவோட கடைசியில் ஒரு இடம் இருக்குது. அந்த இடத்துக்கு ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி தண்ணியை சுற்றி ஒரு ஊரில் வந்து போகும்போதே அது நல்லா சந்தோஷமாக இருக்கும். ப்ளஸ் இது வந்து தெய்வங்கள் வாழ்ந்த இடம் கூட. அதனால் நம்ம அந்த மண்ணில் கால் வைக்கும் போதே அதோட பாசிட்டிவ் வைப்ஸ்லாம் நமக்கு சூப்பராக கிடைக்குங்க. இதுதான் வந்து கோதண்ட ராமர் கோவில். நாங்கள் வந்து பேக் சைடில் போகிறோம். ஏன்னா ஃப்ரண்ட் சைடில் பார்த்திங்கன்னா ஒரே டிராஃபிக் ஜாமுங்க, நிறைய கூட்டன்றதுனால காரெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு வழி பாதை மாதிரி தான் இருந்தது. அதனால் ரிட்டன் போக முடியாதுன்னு பாருங்கள், தெரியுது உங்களுக்கு அந்த வீடியோவில் ஃபுல்லாக காருங்க எல்லாம் அப்படியே லைனாக நிறுத்திட்டாங்க. ஸோ நாங்கள் அங்கேருந்து நடந்தே வந்தோம். நடந்து வந்துட்டு அப்படியே வந்து ஃப்ரண்ட்டில் போயிட்டு சாமியை பார்த்துட்டு தான் போகணும். சரியான டிராஃபிக்குங்க. அதுவும் உங்களுக்கு வீக் டேஸ்லலாம் போனீங்கன்னா இப்போலாம் இது டூரிஸ்ட் ஸ்பாட்டாக மாறிட்டதுனால எல்லாருமே வராங்க. அதனால் வந்து நீங்கள் டைம் மோஸ்ட்லி பார்த்திங்கன்னா வீக் டேஸில் போங்க, அப்போ தான் கூட்டம் இல்லாமல் இருக்கும். இங்கே சுற்றி தண்ணி தாங்க. இங்கே ஒரு வியூ வந்து நான் க்ளோஸ்அப்பில் காமிக்கிறேன். அங்கே ஃபுல்லாக பார்த்திங்கன்னா இந்த ஃபாரினில் இருக்க பறவை சொல்லுவாங்கள்ல, ஃப்ளெமிங்கோஸ், அதெல்லாம் அங்கே நிறைய இருந்தது. இதுதான் கோதண்ட ராமர் கோவில். இங்கே என்னென்னு பார்த்தீங்கன்னா ராமர் வந்து ராவணனை போரில் வென்றுட்டு வரும்போது இலங்கையை வந்து ஆட்சி புரியறதுக்கு ஒரு மன்னர் தேவைப்படுவாங்க இல்லையா, அது யாராக இருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா ராவணனோட தம்பி விபீஷ்ணருக்கு பட்டம் சூட்டி அந்த இலங்கையை வந்து ஆட்சி புரிகிற பொறுப்பும் வந்து ராமன் வந்து விபீஷ்ணருக்கு பட்டம் சூடி பட்டாபிஷேகம் நடத்தின ஒரு இடம் தான் இந்த கோவில். இந்த கோவிலுக்கு வந்து கோதண்ட ராமர் கோவில்னு ஏன் வச்சாங்கன்னா ராமருடைய காலில் வந்து விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அவர் மூலயமா வந்து முடிசூடப்பட்ட ஒரு மன்னன்றதுனால கோதண்ட ராமர் அப்படின்னு பேர் வச்சிருந்தாங்க. இப்போ நான் காமிக்கிறேன் இல்லையா, இந்த இடம் தான் பார்த்தீங்கன்னா ராமர் சேது பாலம். தட்ஸ் மீன் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த மணல் திட்டு சொல்லுவோம் இல்லையா, இங்கே இந்தியாவிலேருந்து மணல் திட்டு ஃபுல்லாக அப்படியே ட்ராவல் ஆகி ஸ்ரீலங்கா வரைக்கும் டச் பண்ணோன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதுதான் இந்த மணல் திட்டு. இது வந்து கிட்டத்தட்ட போயிட்டே இருக்குங்க. நீங்கள் பைனாக்குலர் வச்சு தான் பார்த்துட்டே இருந்தாங்க. அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம அனுமான் அமைச்ச ஒரு பாலம்னு சொல்லுவாங்க இல்லையா, அதையும் சொல்லலாம். இதோட பார்ட் 3 வீடியோ நாளைக்கு பார்க்கலாம். ஸ்டே டியூன்ட்.